ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ நம்ம சொல்லி ஆகணும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி ஹீரோவில் நம்ம உன்னி முகுந்தன் வந்து இடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லணும் இல்லையா. லாஸ்ட்டாக ஒரு படம் மார்க்கோன்னு ஒரு படம் பயங்கர வயலன்ஸ், எப்போ அந்த படத்தை பார்க்கும்போது பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு படத்தை பண்ணிட்டு திடீர்னு அப்படியே அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற ஒரு படத்தோட ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். கெட் செட் பேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. கெட் செட் பேபி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ட்ரெய்லர் பார்த்துக்கும்போது நமக்கே ஓரளவு புரிய வரும். ஸோ நம்ம உன்னி முகுந்தன் வந்து தமிழில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆயிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ தமிழில் சீடன் படம் பார்த்துருக்கோம் இல்லையா, 2011 வந்து படம் வெளில வச்சு நினைக்கிறேன். எல்லாமே விக்கிபீடியாவில் வர நியூஸ் தான். ஸோ தனுஷ் அந்த படத்தில் வந்து கேம்பிங் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்தில் ஹீரோ வந்து நம்ம உன்னி முகுந்தன் தான் அப்படிங்கிறது அன்னைக்கு நமக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு தெரியும். அன்னைக்கு நம்ம நினச்சி பார்த்துருப்போமா யாரா ஆகுது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பெரிய ஒரு ஹீரோவாக நம்ம வளம் வந்துருக்காங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா. அந்த சீடரே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பிருத்திவிராஜ் நடித்த நந்தன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் அப்படிங்கிறாங்க. அது 2002 வந்த படமா, ஆனால் இந்த படம் வந்து 2011 தான் வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் 25 படங்கள் பண்ணியிருக்காரு தென்னிந்தியாவில். இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வேற அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில் இருக்குது. அவர் என்னென்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நான் அங்கே டீட்டெயில் எடுக்கல. ஸோ அதனால் வந்து அவர் நடித்த படங்கள் மட்டும் பார்த்துட்டே இருப்போம். எனக்கு அந்த ஐயப்பனா நடிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படம் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐயப்பன் அப்படியே அவ்வளோ பவ்யமான ஒரு ஃபேஸ். யாரா அது சிக்ஸ் பேக் வச்சுருந்தாரா நான் தெரியல. அந்த நல்ல வாட்ட சட்டமாக இருப்பார். ஆனால் ஐயப்பன் அப்படிங்கும்போது அவ்வளோ சூப்பராக ஆப்டானுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் படங்கள்லாம் அங்கங்கே வரும்போதெல்லாம் அப்பப்போ பார்க்கறது உண்டு. ஸோ லாஸ்ட்டாக அந்த மார்கோ மட்டும் சில சீன்கள் மட்டும் பார்த்துட்டு பைத்தியம் முடிச்சப்போ வேண்டாம் அந்த படம் பார்த்து பைத்தியம் ஆயிரம் நமக்கு அப்படின்ட்டு அந்த படத்தை நான் இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டேன். அடுத்த படம் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெய்லர் ரொம்ப கூட சேர்ந்து பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. பார்த்து வந்துருமா எப்போ ரொம்ப நேரம் பேசிட்டுமோ அப்போ எடுத்துக்காங்க. ட்ரெய்லர் பார்த்துக்கிறோம். ரெடி 1 2 3 ആക്ഷൻ. കുഞ്ഞുങ്ങൾ ദൈവത്തിന്റെ ബ്ലെസ്സിംഗ് ആണ്. ദേ ട്രൂലി ഗോഡ്സ് ഗിഫ്റ്റ്. നമ്മൾ സിൻസിയർ ആയിട്ട് വർക്ക് ചെയ്താൽ ദൈവം നമ്മുടെ കൂടെ ഉണ്ടാവും. I see that we have a gentleman in this class. എന്തിനാ മോനെ നീ ഗൈനക്കോളജി എടുത്ത്? ഓ ഗൈനക്കോളജി ഡോക്ടറാ, സൂപ്പർ. നീ ഗൈനക്കോളജിസ്റ്റ് ആണെന്ന് ഞാൻ അവരോട് പറഞ്ഞിട്ടില്ല. അതെന്താ അത് പറഞ്ഞൂടെ? ഒരു പെണ്ണിന്റെ പ്രശ്നങ്ങൾ മറ്റാരേക്കാൾ കൂടുതൽ മനസ്സിലാക്കാൻ അവന് കഴിയും. പിന്നെ അവന് പഠിപ്പാണ് മെയിൻ. അവന് ഞങ്ങളെ പെൺപിള്ളേരൊന്നും നോക്കാൻ പോലും സമയം കിട്ടിയിട്ടില്ല. നിങ്ങളെ പോലുള്ള ഈഗോ സെൻട്രിക് ഷോവണിസ്റ്റ് ആൾക്കാരെ ലോകം കാണട്ടെ. സെറ്റ് ഷോവണിസ്റ്റിക് ചേച്ചി தலைவர் போலீஸா ഇതെങ്ങാനും വർക്കൗട്ട് ആയില്ലെങ്കിൽ இவரில்லாத மலையாள சினிமாவே இருக்கா. എന്റെ കുഞ്ഞെന്നൊക്കെ പറയുമ്പോ ബിന്ദു നിങ്ങളുടെ കുഞ്ഞിനെ ക്യാരി ചെയ്യുന്ന ഒരു വെസൽ മാത്രമാണ്, ഒരു പാത്രം. ദാറ്റ്സ് ഇറ്റ്. நீங்க அந்த பாட்டியை நடிச்சிருப்பாங்களே ஏஆர்கேவா அந்த படத்துல. மேக் இட் ஃபாஸ்ட். ഞാൻ എന്തെങ്കിലുമൊക്കെ ആവുമെന്ന് വിശ്വസിച്ചിരുന്നു. ചുരുക്കം പേരിൽ ഒരാളായിരുന്നു ഞാൻ. അവരങ്ങ് മറന്നുപോയി. അപ്പൊ നിങ്ങക്ക് ശത്രുക്കളൊക്കെ ഉണ്ടോ? ഉണ്ടല്ലോ, ഒരാൾ അല്പം ഒന്ന് വളരുമ്പോഴേക്കും വെട്ടിയിടാൻ ഒരു 100 പേരെങ്കിലും കാണും. ഏറെ നിങ്ങൾക്കിട്ടാണെങ്കിലും കൊള്ളുന്നത് ഞങ്ങൾക്കിട്ടാണെന്ന് അറിയാവുന്ന ആരും ഒരാൾ. നീ ആരാണ് നിന്റെ വിചാരം? பேடாய் கோவில் film. Get set baby. ഓൾ ദി ബെസ്റ്റ്. ഓക്കെ, താങ്ക് യു. അല്ല സാർ, എനിക്കൊരു ഓൾ ദി ബെസ്റ്റ്. Get set baby. February 21. ஓகே கெட் செட் பேபி எப்படி இருந்துச்சு? அதான் நம்ம ஒரு ஃபீமேல் வந்து கைனகாலஜி அப்படிங்கும்போது ஒரு டாக்டர் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 99.9% வந்து ஃபீமேல் தான் இருப்பாங்க. ஸோ மேல் இருக்கிறது ரொம்ப ரேர். ஸோ இவர் வந்து அந்த கோர்ஸை ரொம்ப விரும்பி எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ரீசன் படம் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயம் இல்லையா. ஒரு உயிரை வந்து பூமிக்கு எடுத்து கொடுக்குற அந்த மிகப்பெரிய ஒரு தருணம் இருக்கு பாருங்க. அது இப்போ வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளை பெற்றவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த பிரசவத்துக்கு மனைவி அனுப்பிட்டு இவங்க வெளியில் நிற்கும் போது என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே. கடவுளை வேண்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பொறுக்குன்னது என்னமோ ஒரு இது சொல்லுவோம், அது மாதிரி நடந்துக்கிட்டு கடவுளை ஒவ்வொரு செகண்டும் கடவுளை வந்து அவங்க பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை அப்போ தான் அவங்களுக்கு என்னென்ன பிடிச்ச இஷ்ட தெய்வங்கிறது அன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டிட்டு நல்லபடியாக
பெற்று வரணுமா, தாய் செய்ய நல்லபடியாக வரணும், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிற ஒரு இது, அதை தாண்டி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு தருணம். ஸோ அந்த தருணத்தில் அவங்க கடவுளாகவே பார்ப்போம். யார் இந்த டாக்டர்ஸ் கடவுளே அது புத்தகத்தை காட்டும் போது 2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அளவே சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க உள்ளே இருந்துட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஸோ நல்லபடியாக தாயை செய்ய கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ டெடிகேஷனாக பண்ணுவாங்க. ஒரு சில வண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு மார்க்கெட்டிங்காக போயிடுச்சு, அது வேறு பிரச்சனை. அதை பற்றி பேசணும்னா ஒரு நாள் அது அவ்வளோ பேசலாம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு கைனகாலஜிஸ்ட் தான் எடுக்கிறாரு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் அவர் எப்படி அதை சர்வே பண்ணுறாரு, அந்த கூட இருக்கிறவங்களாம் அதை எப்படி பார்க்குறாங்க, அதில் எப்படி சமாளிக்கிறாரு, அந்த ஒர்க் அவர் எவ்வளோ டெடிகேட்டடாக பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த கதையாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு, அவர் வந்து எல்லாம் இல்லாத படமே இருக்காது. அந்த அளவுக்கு மலையாள இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல குணச்சித்திர ஒரு ஆக்டர் அவர். ஸோ அவர் போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு, இவங்க ஹீரோயின் இருக்காங்க, அவங்க வந்து செஃப்பாக வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 கதையை வந்து ஒன்றும் எல்லாத்துக்குமே இதில் ட்ரைலரில் காட்டுறதுனால கண்டிப்பாக 3 பேரோட சம்பந்தம் அப்படியே ஒன்றா போய் கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து அடையும்னு நினைக்கிறேன். எனக்கு முகுந்தனை ரொம்ப பிடிக்குங்கனாலே எனக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ முகுந்தன் அப்படிங்கும்போது அவர் ஒரு தயாரிப்பாளர் வேறு, அதை பேருக்கிட்ட சொல்லிட்டு இல்லையா, தயாரிப்பாளர் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 படத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கிறாரா. ஓகே, நான் அந்த படத்தில் நிறைய படம் ஒன்று ஐயப்பன் பார்த்தேன், அடுத்தது மார்கு பார்த்தேன், நம்ம கருடன் பார்த்தேன். கருடனில் அவர் வேற லெவல் சூப்பராக பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் தான் நான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அது பார்க்கணும்னு தோணுது இல்லையா. ஓகே காஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கும். பாய்.